நமக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்து செத்து போனவங்களோ? பிரதாப், ஒண்ணு கூட தெரிஞ்ச மூஞ்சியா இல்லையே? தப்பு. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க கண்டிப்பா இருப்பாங்க. இதோ இவனை எனக்கு தெரியும். என் கூட தான் வேலை பார்த்தான். ஆனா இன்னைக்கு உயிரோட இல்ல. போலீஸ் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க. இவன் போட்டோ எப்படி? நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. ரேகா, damn it. வேணாம். Oh my God. மலர். யார் பவித்ரா அது? சொல்லு. தெரியல. தெரியல? உண்மையில யாருன்னு தெரியல? யார் பேசுறது? சித்திரகுப்தன். உங்க எல்லா கணக்கையும் டேலி பண்ணி எமனுக்கு அக்கவுண்ட்ஸ் கொடுக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரும் ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணன். நாம பேசுறது லைவ் டெலிகாஸ்ட். நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் அவனுக்கு தெரியும். Damn it. என்ன விளையாட்டு இது? ஓ கம் ஆன். விளையாடுனது நான் இல்ல, நீங்க. இட்ஸ் ஓகே. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. Shall we start? என்னது? ஹலோ, என்ன வேணும் உனக்கு? உங்க உயிர். கேட்டா தானாவா கொண்டு வந்து கொடுத்துட போறீங்க? ப்ளீஸ் எங்களை விட்டு. நாங்க என்ன தப்பு? Why did you stop? ஏன் நிறுத்திட்ட? மலர் போட்டோவை பார்த்த உடனே மனசாட்சி அப்படியே நான் செஞ்சது தப்புதான். இதை ஏமா நீ போலீஸ் கிட்ட சொல்லல? மன்னிச்சிடு. நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும். Come on, tell. உன் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. மலரை என்ன பண்ண? Bye. Good night. பவி, பத்திரமா போயிடுவியா? This is my baby. தொட்டா சிலுத்துக்கும். நம்ம ராகுல் மாதிரி. நீ ரொம்ப குடிச்சிருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஜாக்கிரதடி. Bye. பாய் டி. என்ன வண்டி பாத்தீங்களா? ரத்தம் போயிருக்கு. பாத்து சீக்கிரம். யோ இன்ஸ்பெக்டர், நாங்கெல்லாம் என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சிருக்கியா? அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன்.
எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுயா தேவையில்லாத பிரச்சனை? எது தேவையில்லாத பிரச்சனை? செத்தது எங்காளுங்கயா? நாள் பூரா வெயில அலைஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு யோ பிளாட்பாரத்துல அக்கடான தூங்குறவங்க எங்க ஜனங்க. நீ சப்போர்ட் பண்றியே அந்த பணக்கார வீட்டு அரசியல்வாதி பொண்ணு. அவதான் டெய்லி பார்ல போய் தண்ணிய போட்டுக்கிட்டு கண்டபடி ஏசிக்கார ஓட்டிக்கிட்டு எங்க மாதிரி பாவப்பட்ட ஜனங்க மேல வண்டி ஏத்தி கொள்ளுவா. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? யோ அடங்குயா அடங்கு. காரை ஓட்டுனது அந்த ஆளு. அது அந்த ஆளா? ஆமா, அவன் தான் காரை ஓட்டுனா. யோ இன்ஸ்பெக்டர், அரசியல்வாதி பொண்ணுங்கறனால ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆள் மாறாட்டம் அந்த பண்ணி பொண்ணு தான் கார் ஓட்டணும்னு சொல்றதுக்கு நேர்ல பார்த்தா ஒரு சாட்சியை உன்னால காட்ட முடியுமா? ஏன் இல்ல? மலர், நான் பார்த்தேன். ஒரு அக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. ஏய், இது என்ன பாட்டி வட சுட்ட கதையா? என்கிட்ட விளையாடாத, கிழிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நானும் அங்கதான் படுத்திருந்தேன். வயிறு சரியில்லைன்னு ஒதுங்க போனேன். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு அக்கா ஓரத என் கண்ணால பார்த்தேன். இது எங்க நாகாத்தாமா மேல சத்தியம். யோ இன்ஸ்பெக்டர், இங்க மலர் ஒண்ணும் பொய் சொல்லாது. எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கா. இந்த பார், இன்னும் 24 மணி நேரத்துல நீ அந்த பொண்ணை புடிச்சு உள்ளார போடல, அப்புறம் இந்த ஸ்டேஷனே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். பார்த்தல, அப்பாவி ஜனங்க நினைக்காத. ஒன்னா சேர்ந்தோன்னு வை, அவ்வளவுதான். நீ கூப்பிடியா அந்த பொண்ண? சும்மா கண்டவனெல்லாம் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்ட. கூப்பிடியா? யார் அது? அந்த பொண்ணு பேரு மலரு. வயசு 12 இருக்கும். அந்த சாட்சிலாம் எடுப்படுமா? அந்த கூட்டத்துல ராமுன்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா. கேஸ் பரபரப்பாயிடுச்சு. யோ, உன் சர்டிபிகேட் தேவையில்ல. 5 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்க. சட்டத்தை வலிக்க ஒரு வழி கூட தெரியாது உனக்கு? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எங்க அம்மா சாக சொல்றியா? நான் ஏன் சாவணும்? அண்ணே, ஏன்னா என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ நீ ஓ, என்ன ஞாபகம் இருக்கா? நீ எங்க ஆளுங்களை கொன்ன, காரை மேல ஏத்துன. அது நான் என்னடா கண்ணா? போய் சொல்ற நீதான். ஏய், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல, நாசமா போவேன், செத்து போவேன். என்னைய அந்த பொண்ணு சரிப்பட்டு வரலன்னா போடலாமே மேடம்? உடனே செத்தா சிக்கல் ஆயிடும். பொண்ணுங்கிறதுனால ரேப் அண்ட் மர்டர் ஆக்கிடு. எல்லாம் முடிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓவரா சவுண்ட் விட்டான்னு சொன்னாங்களே, அவன் மேல பழிய போட்டு செல்லுலி அவனை தொங்க விட்டுரு. That's all, Your Honor. அந்த மலருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? Bloody fools! அந்த இடத்துல 200 போட்டோஸ் இருக்கும். அவங்களுக்கு நடுவே என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா? அந்த மலர் நான் வாழ்ந்த சமுதாயத்திலேயே எங்கோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து அநியாயமா செத்து அதுக்கு நீதி கிடைக்காம சாந்தி அடையாம அலைஞ்சிட்டு இருக்க ஒரு ஆத்மா. அந்த மலர் மட்டும் இல்ல, அந்த 200 போட்டோல இருக்கவங்களும் அப்படித்தான். அவங்கள மாதிரி இந்தியாவில் லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கற்பு, மானம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அபகரிச்சு குற்றவாளிங்க. It's a shame. It's a shame. தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சி சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருமிகள்ல ஒரு சாம்பிள் தான் நீங்க. அங்க இருக்க போட்டோங்கள்ல
உங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் யாருன்னு ஞாபகப்படுத்திக்க முடியுதா? போதை மருந்து கடத்துற பிரதாப் தான் எங்க மாட்டிப்போமோன்னு போலீஸ்க்கு பணம் கொடுத்து தனக்கு அசிஸ்டண்டா இருந்த மைக்கேல என்கவுண்டருக்கு பலி கொடுத்தான். சந்தீப் கம்ப்யூட்டர் கத்துக்க தங்கிட்ட வர்ற பெண்களுக்கு எடுத்து ரகசியமா படம் எடுத்து அதை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு பயமூர்த்தி, oh my God, எத்தனை பேரை கெடுத்திருக்கான்னு அவனுக்கே கணக்கு மறந்திருக்கும். சீப் ஜேர்னலிசம் ஏஞ்சலோட கோட்டை. தான் எழுத்தால பல பேரோட கேரியரையும் வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணது ஏஞ்சலுங்கிற புனைப்பேர்ல இருக்கிற இந்த டெவல். தீவிரவாதிங்க பலர் சென்னைக்கு வர்றப்ப அடைக்கலம் கொடுக்கறதே வர்ஷாவும் பாய் ஃப்ரெண்ட் ஜமாலும் தான். உங்க கூட வந்து செத்து போன புண்ணியவான்களோட கதைகளும் இதே மாதிரி தான். இந்த தீவுக்கு வந்தவங்களுக்கும் அந்த போட்டோல இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கத்தான் செய்யுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள செத்தவங்க சாவ போறவங்க யாரும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க இல்ல. நாங்க எல்லாரும் செஞ்சு தப்ப ஒத்துக்கிறோம். ப்ளீஸ் எங்களை விட்டுற. நோ 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 நோ. உங்களுக்கு கிடைக்க போற மரண தண்டனை நீங்க செஞ்ச குற்றத்துக்காக இல்ல, தப்ப செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சிங்க பாருங்க, அதுக்காகத்தான் இந்த மரண தண்டனை. அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கீலுங்க இருக்காங்க, அதுக்கு மேல சாட்சிகளை சைலன்ஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட ரவுடிங்க இருக்காங்க. ஹலோ, பணமும் பவரும் இருக்கிறவனுக்கு தான் சார் உங்க சட்டம் சப்போர்ட் பண்ணும். இது இந்த ஆட்டிடியூட் தான் தப்பு. இந்த ஆட்டிடியூட் வியாதி. இந்த வியாதிய வீரருக்கு தான் இந்த விளையாட்டு, இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு, மனுஷங்களை கொல்றவங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா சட்டம் ஓடி வந்து அவங்கள தண்டிக்கணும். அதே தப்பை நீங்க செஞ்சா சட்டம் கைகட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணும். What nonsense is this? What do you think law is? சட்டம் என்ன நீங்க ரப்பட்டி மாதிரியா இழுத்து என்ன செய்யப்படாலும் மாத்தலான்றதுக்கு? சிக்னல்ல ரெட் லைட் எரிஞ்சாலும் ரோட கிராஸ் பண்ணவன்ல இருந்து இந்திய ராணுவ ரகசியத்தை வெளிநாட்டுக்கு விக்கிறவன் வரைக்கும் தப்பு பண்றதுக்கு ஒரே காரணம், எந்த தப்பு பண்ணாலும் சட்டத்தை தப்பிச்சுக்கான்ற எண்ணம் தான். அந்த தைரியம், அந்த தைரியத்துக்கு அடி கொடுத்தால் ஒழிய தப்பு குறையாது. அந்த அடியும் மரண அடியா இருக்கணும். அதுக்குத்தான் இந்த மரண விளையாட்டு. இப்ப புரிஞ்சுதா ஏன் இந்த தீவுக்கு வந்திருக்கீங்கன்னு? தப்பிக்க முடியாத நரகமா? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இது நரகம்தான். வங்காள விரிகுடால மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூத்துக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒண்ணு. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல் போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம் நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு.